சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். என்னோட பேர் ரகுபதி. நான் தான் உங்களோட கிளாஸ் மாஸ்டர். உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நான் தான் எடுக்க போறேன். இப்ப ஒவ்வொருத்தரா உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஏன் குரூப் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? நீ சொல்லுமா. Sir, I'm Tilagavati. I completed my BBA last year. I want to become a collector. That's my ambition from my childhood. நீங்க தான் இந்த குரூப்லயே ரொம்ப ட்ரெடிஷனலா வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. சார், என் பேரு செல்வி. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். படிச்சது எல்லாமே குற்றாலத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். சைலன்ஸ். நீங்க ஏன் குரூப் எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. என் ஹஸ்பண்டோட ஆசை சார் இது. அவருதான் என்னோட கவர்மெண்ட் ஆபீசரா பாக்கணும்னு நினைச்சாரு. நான் அவருக்காக கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன் சார். தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு குரூப் எக்ஸாம்ல பாஸ் ஆக போறாங்களாம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனு கூட ஒழுங்கா இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு வரல. இதுல குரூப் எக்ஸாமா? ஸ்டாப் இட். இதான் நீங்க இத்தனை வருஷம் படிச்சு கத்துக்கிட்டதா? எதுக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க? தமிழ்ல பேசினா படிச்சிருந்தா கேவலமா? இங்கிலீஷ் பேசினா ரொம்ப பெருமையா? என்ன நினைப்பு இது? தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அவ்வளவுதான். அது ஒன்னும் அறிவை வளர்க்கிற கருவி இல்ல. இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷை விட தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி. தமிழ்ல இருக்கிற இலக்கணம் இலக்கிய மாதிரி உலகத்துல இருக்கிற எந்த லாங்குவேஜ்லயும் இல்ல. தமிழ்ல இருந்துதான் பல மொழிகள் உருவாயிருக்கு. அந்த பெருமை நம்ம தமிழுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம தமிழ் மொழிய இந்த காலத்து பசங்க நீங்க கேவலமா பாக்குறீங்க. சாரி சார். எந்த மொழியில படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோங்கிறதா முக்கியம். நம்ம தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. தாய்மொழியில படிச்சாதான் உணர்ந்து படிக்க முடியும்னு ஒரு ஆராய்ச்சியே சொல்லுது. சோ தமிழ்ல பேசுறவங்கள ரொம்ப கேவலமா பார்க்காதீங்க. கல்யாணம் ஆகி படிக்கிறது இந்தியால சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாதிரி பல கேலி கிண்டெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒரு குறிக்கோளோட படிக்க வந்திருக்க ஸ்டூடெண்ட் செல்வியை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க தன்னம்பிக்கைய அப்ரிஷியேட் பண்ற விதமா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இப்போ இவ என்ன சாதிச்சிட்டான்னு கைத்தட்ட சொல்றாரு. கல்யாணமாகி வீட்டுல இருக்காம இங்க வந்து என்ன பண்றா? விடுடி, இங்க தானே இருக்க போறா. அப்படி என்னத்து கிழிக்கிறான்னு பாப்போம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் எக்ஸாம் கிளியர் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. ரொம்ப டெடிகேட்டடா படிக்கணும். ஹோப்பை விட்டுற கூடாது. யாரு நம்பிக்கைய தொடர்ந்து படிக்கிறாங்களோ அவங்களால தான் பாஸ் பண்ண முடியும். கொஞ்சமா படிச்சாலும் அதை நீங்க புரிஞ்சு படிக்கணும். மெதுவா அடைஞ்சாலும் நாம அடைய வேண்டிய இலக்க முன்னோக்கி நடக்க எந்த குழப்பமும் உங்க மனசுல இருக்க கூடாது. லட்சியத்தை அடையிற வரைக்கும் நீங்க உங்க முயற்சியை கைவிடவே கூடாது. அதை நீங்க ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். அப்பதான் நீங்க எல்லாருமே சாதிக்க முடியும். குரூப் 1 எக்ஸாம் நீங்க தமிழ்லயும் எழுதலாம். 6 to 12 வரை நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா, அதுல இருந்தா மோஸ்ட்லி கேள்வி கேட்பாங்க. சோ நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சத நம்ம ரீகலெக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். உங்க எல்லாரையும் கவர்மெண்ட் ஆபீசராக்க என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்றேன். சோ எது நடந்தாலும் நீங்க ரொம்ப பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. உங்களோட தன்னம்பிக்கையை விடாமுயற்சியும் தான் நீங்க ஜெயிக்க காரணமா இருக்கும். அதனால உங்க நேரத்தை வீணடிக்காம நீங்க படிச்சாலே போதும், நிச்சயம் ஜெயிக்கலாம். சரி, இப்ப நம்ம கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. ஃபர்ஸ்ட் நாம இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏபிசிடிய வரிசையா சொல்லுங்க. சொல்லுங்க. நைஸ். என்ன சார் எங்களை ஏபிசிடி சொல்ல வைக்கிறீங்க? நாங்க எல்கேஜிலேயே இதெல்லாம் படிச்சிட்டோம். இருங்க சொல்றேன். இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? சார், இதான் கஷ்டமான கொஸ்டினா? 26. குட். உனக்கு வந்த லெட்டர் என்ன?
ஹெச். அது ஆல்பபெட்ல எத்தனாவது லெட்டர்? சீக்கிரம் சொல்லுங்க. சார் டூ லேட். டக்குன்னு கவுண்ட் பண்ணாம சொல்லணும். குரூப் எக்ஸாம்ல டைமிங் ரொம்ப முக்கியம். செல்வி, உங்க லெட்டர் என்ன? எஃப். எஃப். எத்தனாவது ஆல்பபெட்? 6. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா, தமிழ்ல பேசினாங்கன்னு எல்லாரும் சிரிச்சீங்க. ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்களால ஆன்சர் டக்குன்னு சொல்ல முடியல. அவங்க எவ்வளவு குயிக்கா சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை உங்க எல்லார்கிட்டயும் இருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எவ்வளவு ஆழமா புரிஞ்சு படிக்கிறதா முக்கியமே தவிர எந்த லாங்குவேஜ்ல படிக்கிறோங்கிறது முக்கியமே இல்ல. புரியுதா? வெரி குட் செல்வி, கீப் இட் அப். நாம நெக்ஸ்ட் லெசன் போலாமா? சார் ஸ்டார்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க.